சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையில் ரூ. 2500. அரசு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. பாஜக ஆளும் ஒவ்வொரு மாநிலங்களிலும் தாய்மார்களுக்கு ஒவ்வொரு மாதமும் நிதி வழங்கப்படுகிறது. அதிகபட்சமாக டெல்லியில் ரூபாய் 2500 வழங்கப்பட வழங்கப்படவிருக்கிறது. வரும் 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும்போது நமது தாய்மார்கள் ஒவ்வொருவருக்கும் மாதந்தோறும் ரூபாய் 2500க்கும் அதிகமாக வழங்கப்படும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டத்தில் பாஜக சார்பில் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசுகையில், இன்றைய தினம் கரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் தமிழகத்தில் அரசியல் மாற்றத்தை எதிர்நோக்கி பெரும் திரளான குடியிருந்த பொதுமக்கள் மத்தியில் பேசும் வாய்ப்பு கிடைத்ததில் மகிழ்ச்சி. கடந்த 10 ஆண்டுகளில் நமது நாடு வளர்ச்சி பாதையில் பயணித்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சியில் 19 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இருந்து தற்போது 51 லட்சம் கோடி ரூபாயாக வளர்ந்துள்ளது. ஆண்டுக்கு ரூபாய் 7 லட்சம் வரை வருமானம் கொண்டவர்களுக்கு வருமான வரி இல்லை என்பதில் இருந்து ஆண்டுக்கு ரூபாய் 12 லட்சம் வருமானம் வரை வருமான வரி இல்லை என்பது நடுத்தர மக்களுக்கு பெரும் சேமிப்பை கொடுக்கும். கடந்த 2004-2014 வரையிலான காங்கிரஸ் ஆட்சியில் தமிழகத்திற்கு கொடுத்த வரி பங்கீடு ரூபாய் 1,52,000 கோடி. கடந்த 11 ஆண்டு கால பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக ஆட்சியில் ரூபாய் 6,14,000 கோடி நேரடி வரி பங்கீடு தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் திமுக மத்திய அரசு நிதி தரவில்லை என்று பொய் கூறி கொண்டிருக்கிறது. கடந்த 4 ஆண்டுகளில் திமுக அரசு கல்வித்துறைக்கு ஒதுக்கிய நிதி ரூபாய் 1.5 லட்சம் கோடி. ஆனால் நமது குழந்தைகளுக்கு தரமான கல்வி இல்லை. அரசு பள்ளிகளில் வகுப்பறைகள் இல்லை, கழிப்பறை வசதி இல்லை, சுற்றுச்சுவர் இல்லை. பள்ளிகளில் துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் தொகுதியில் உள்ள அரசு பள்ளியில் மாணவர்கள் வகுப்பறை இல்லாமல் மரத்தடியில் அமர்ந்து படிக்கின்றனர். எதற்கொண்டாலும் மத்திய அரசு நிதி தரவில்லை என்று சொல்லும் திமுகவினர் இந்த ரூபாய் 1.5 லட்சம் கோடி பணம் எங்கே சென்றது என்று சொல்வார்களா? பள்ளிகளில் துறை முதல்வர் மகன் உள்பட திமுகவினரின் குழந்தைகள் அனைவரும் தனியார் பள்ளிகளில் 3 மொழிகள் கற்கலாம். ஆனால் ஏழை எளிய குடும்பங்களை சேர்ந்த நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு அரசு பள்ளிகளில் 3 மொழிகள் கற்கும் வாய்ப்பு கிடைக்கக்கூடாதா? நமது பிரதமர் அவர்கள் ஹிந்தியை திணிக்கிறார் என்று பொய் கூறுகிறார்கள். நம் வீட்டு குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைத்துவிட்டால் இவர்களுக்கு போஸ்டர் ஒட்ட ஆள் கிடையாது என்பதுதான் இதற்கு காரணம். பாஜக ஆளும் ஒவ்வொரு மாநிலங்களிலும் தாய்மார்களுக்கு ஒவ்வொரு மாதமும் நிதி வழங்கப்படுகிறது. அதிகபட்சமாக டெல்லியில் ரூபாய் 2500 வழங்கப்படுகிறது. வரும் 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும்போது நமது தாய்மார்கள் ஒவ்வொருவருக்கும் மாதந்தோறும் 2500க்கும் அதிகமாக வழங்கப்படும். இது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கேரண்டி. இவ்வாறு அண்ணாமலை கூறினார். அது மட்டுமில்லாமல் டோல்கேட் கடந்த 10 நிமிடத்துக்குள் ஃபாஸ்டேக்கில் இருந்து பணம் பரிமாற்றம் நடக்கவில்லை என்றால் அபராதம் விதிக்கப்படும் என்று வெளியான செய்திகளுக்கு தேசிய போக்குவரத்து ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இது டோல்கேட் பயனாளிகளுக்கு விதிக்கப்பட்ட விதிமுறை அல்ல, வங்கிகளுக்கு விதிக்கப்பட்ட
கட்டுப்பாடு என்று தேசிய போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. அதன்படி வங்கிகள் டோல்கேட் பயனாளியின் ஃபாஸ்டாக்கில் இருந்து பணத்தை முறையாக மாற்ற வேண்டும். முறையாக பரிவர்த்தனையை தாமதம் இன்றி செய்ய வேண்டும் என்று வங்கிகளுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடு இது என்று தேசிய போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்று தேசிய போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. புதிய ஃபாஸ்டாக் விதிகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் டோல்கேட்டில் ஏற்பட்டு உள்ளன என்று இங்கே பார்க்கலாம். இது நேரடி அனுபவத்தின் அடிப்படையில் பகிரப்படும் தகவல்கள் ஆகும். அதே சமயம் முதலில் ஃபாஸ்டாக்கில் என்னென்ன விதிகள் மாற்றி உள்ளன என்று இங்கே பார்க்கலாம். ஃபாஸ்டாக்கில் லோ பேலன்ஸ் இருந்தால் எல்லா டோல்கேட்டிலும் இனி ரீசார்ஜ் செய்ய முடியாது. சிலருக்கு லோ பேலன்ஸ் காரணமாக பிளாக்லிஸ்ட் ஆகி இருந்தால் டோல்கேட்டிற்கு செல்வதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பே ரீசார்ஜ் செய்ய வேண்டும். அதாவது டோல்கேட் அருகே நின்று ரீசார்ஜ் செய்தால் அதை டோல்கேட் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இனிமேல் குறைந்த பேலன்ஸ் காரணமாக ஃபாஸ்டாக் பரிவர்த்தனை நிராகரிக்கப்பட்டால் 2 மடங்கு அபராதம் விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. கேஒய்சி காரணமாக பிளாக்லிஸ்ட் ஆகி இருந்தால் டோல்கேட்டிற்கு செல்வதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பே அதை சரி செய்ய வேண்டும். இந்த வாகனங்களின் ஃபாஸ்டாக் ஏற்றுக்கொள்ளப்படாது. வாகனங்களுக்கு சட்ட ரீதியிலான வழக்கு சிக்கல் இருந்தால் அதன் காரணமாக ஃபாஸ்டாக் பிளாக்லிஸ்ட் ஆகி இருந்தால் அதை 1 மணி நேரத்திற்கு முன்பே சரி செய்திருக்க வேண்டும். பிளாக்லிஸ்ட் ஆகி இருக்கும் ஃபாஸ்டாக் எதையும் டோல்கேட்களில் பயன்படுத்தக்கூடாது. இனிமேல் பிளாக்லிஸ்ட் காரணமாக பிளாக்லிஸ்ட் பரிவர்த்தனை நிராகரிக்கப்பட்டால் 2 மடங்கு அபராதம் விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. புதிய ஃபாஸ்டாக் விதிகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஃபாஸ்டாக்கில் ஏற்பட்டு உள்ளன என்று இங்கே பார்க்கலாம். இது இனிமேல் குறைந்த பேலன்ஸ் காரணமாக ஃபாஸ்டாக் பரிவர்த்தனை நிராகரிக்கப்பட்டால் 2 மடங்கு அபராதம் விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. புதிய ஃபாஸ்டாக் விதிமுறைகள் காரணமாக பலரும் ஃபாஸ்டாக்கில் மாற்றங்களை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு உள்ளது. ஃபாஸ்டாக் காரணமாக டோல்கேட் எப்போதும் போலவே போக்குவரத்து உள்ளது. ஆனால் இந்த முறை காத்திருப்பு நேரம் குறைந்துவிட்டது. ஏனென்றால் யாரும் டோல்கேட்டில் ரீசார்ஜ் செய்வதற்கு நிற்கவில்லை. அதேபோல் லைனில் நின்ற பின் யாரும் ரீசார்ஜ் செய்வதற்கு காலம் இருப்பது இல்லை. இதனால் காத்திருப்பு நேரம் வெகுவாக குறைந்துவிட்டது. அதே சமயம் பலர் 60 நிமிடங்களுக்கு உள்ளாக ரீசார்ஜ் செய்ததால் அவர்கள் அபராதம் கட்ட வேண்டியதுள்ளது. சிலருக்கு இன்னும் பல காரணங்களால் பிளாக்லிஸ்ட் ஆகி இருந்தாலும் அவர்களும் அபராதம் கட்ட வேண்டியது வசூல் உள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அதாவது கீழே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும். அதை சப்ஸ்கிரைப் பட்டன், அது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கும். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அதே போல் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன செய்திகள் பிடிச்சிருக்கோ அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக செய்திகள் போடுறோம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.